ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், முடிஞ்சால் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் ஊருக்கு வெளியே அந்த ஹைவேலலாம் வந்து ஜென்ரலாக போய் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, இல்லை டிரைவ் போவாங்க. கரெக்டாக இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு வெளியே ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு பர்டிகுலர் இடத்துல நல்ல பச்சை பசேர்னு ஒரு இடம் தெரியுது. ஸோ வண்டியை நீங்கள் ரோட்டில் நிறுத்திட்டு அந்த பச்சை பசேர்னு இருக்கிற இடத்த நோக்கி நீங்கள் உள்ளுக்குள்ளே போகிறீங்க. இப்படி உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பயங்கரமாக யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பாழடைஞ்ச பில்டிங்கை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க. என்னடா பாலடைஞ்ச பில்டிங், ஏதோ பேய் பில்டிங்கா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே நீங்க அப்படியே சுத்தி பாக்குறீங்க. கிட்ட வந்து தங்க நாணயங்கள் செதறி கிடக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க நாணயத்தை எடுத்துட்டு வந்து நீங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுல காமிக்கிறீங்க, இல்ல வந்து கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுக்குறீங்க. அப்போ வந்து அங்க வர்ற சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை பார்த்துட்டு சொல்றாங்க, இது சாதாரண தங்க நாணயம் கிடையாது, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அகஸ்டஸ் சீசர் அப்படின்னு ரோமன் நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்த, ரோமன் நாட்டை ஆண்டுட்டு இருந்த ஒரு மன்னனோட முகம் இந்த தங்க நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. இது 2000 வருஷம் பழமையான தங்க நாணயம். இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கறதுக்கே வாய்ப்பில்லை. அதுவும் இந்தியாவில் எப்படி ஒரு ரோமன் நாட்டு, அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவனோட தங்க நாணயம் கிடைச்சுன்னு உங்ககிட்ட கேட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கறதுக்கு மெய்சில் இருக்குதுல்ல. இந்த மாதிரி இன்னைக்குமே பாண்டிச்சேரியில இருந்து சவுத் பாண்டிச்சேரி சொல்ல போனோம்னா, பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி சவுத் ஆஃப் பாண்டிச்சேரி வந்து போய் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்குமான்னு தேடுறதுக்கு அரிக்கமேடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு ஏகப்பட்ட எந்தூசியஸ் அப்புறம் ட்ரெஷர் ஹண்டர்ஸ் வந்து இன்னைக்குமே போயிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அப்படின்னு சொல்றப்போ நம்மளுக்கு பெரிய நாலேஜ் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரோமன்ஸ் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சீசரோட முகலாம் ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துடும். பட் அதுக்கு ஈக்குவலா அவங்க இந்தியாவில் வந்து பிசினஸ் பண்ணதுக்கான ப்ரூஃபும், அவங்க இந்தியாவில் கட்டின பில்டிங்ஸும் யோசிச்சு பாருங்க. ரோமன்ஸ் வந்து இந்தியாவில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்ஸும் அந்த பில்டிங்ஸோட ரூயின்ஸும் வந்து இன்னைக்கு கீழடி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு அரிக்கமேடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் பாண்டிச்சேரி கிட்ட கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பட் கிட்டத்தட்ட 1945 வந்து வீலர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கியோலஜிஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சு வச்சுட்டு போன ஒரு பிரிட்டிஷர் இருக்காரு. இத்தனை வருஷமாயும் இன்னைக்கு வரைக்கும் இதை யாருமே வந்து பெருசா கேர் பண்ணிக்கிறது கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடி கட்டி பறந்த அரிக்கமேடு போர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்காரனும் காலரை தூக்கி விட்டுட்டு இப்படி ஒரு கலாச்சாரம், இப்படி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அந்த காலத்திலே இருந்துச்சுன்னு சொல்ற மாதிரி இருந்த ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அரிக்கமேடு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கு 2 முறை வந்து மக்கள் வந்து வேற வேற நாடுகள்ல இருந்து வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள வந்து காலடி வச்சாங்க. அது 2 நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா, மெயினா 2 நாடுகள், எஸ்பெஷலி நம்ம பகுதி ஆஃப் த கண்ட்ரில பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பிரிட்டிஷர்ஸா இருக்கட்டும் இல்ல பிரெஞ்சா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இந்தியால வந்து காலடி வைக்கிறப்போ அவங்க ஒரு விஷயம் நல்லா நினைச்சுக்கிட்டாங்க. இந்த நாட்டுல வந்து ஏகப்பட்ட மன்னர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள சில பேரை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, இவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினைகளை நம்ம இன்னும் கொஞ்சம் சண்டையா மூடி விட்டுட்டோம்னா, இங்க இருக்கிற மக்களை வந்து நம்ம காலம் பூரா அடிமையா வச்சுக்கலாம் அப்படிங்கறத நினைச்சிட்டு தான் வந்து இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷர்ஸா இருக்கட்டும் பிரெஞ்சா இருக்கட்டும் டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிற ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணாங்க. நம்ம ஊர்ல 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் வந்து ஈஸியா ஏமாந்துட்டாங்க அப்படிங்கறத சொல்லணும். உள்ளுக்குள்ள வந்து அவங்க இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க. இந்த மண்ணில் இருக்கவங்க எல்லாம் காட்டு மிராண்டியா இருக்காங்க. ஏதாவது இது நம்ம ஊர்ல இருக்கவங்க வந்து காட்டு மிராண்டியா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல சிஸ்டம் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மிஷனரிஸ் வந்து உள்ளுக்குள்ள ஒரு பெட்டரான மதத்தை காமிக்கிறேன்னு சொன்னாங்க. உள்ளுக்குள்ள வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கான்வென்ட்டை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு. ஸ்கூல்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அவங்க சொல்ற கலாச்சாரம் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க நம்ம ஊர்ல வந்து இறங்கி 200 வருஷம் தான் ஆச்சு. இவங்க இறங்குறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீக் நாட்டு மக்கள் இந்தியாவை தேடி வந்தாங்க. பட் அவங்க இந்த எண்ணங்களோட வரல. அவங்க இந்தியாவை தேடி வந்தப்போ அவங்க நினைச்சிருந்தது, நம்மளை விட இல்ல நம்மளுக்கு ஈக்குவலா செல்வம் நிறைஞ்ச, நல்ல டெக்னாலஜி நிறைஞ்ச, நல்ல கல்ச்சர் நிறைஞ்ச ஒரு நாடு இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கு. இந்த நாட்டு கூட நம்ம வந்து ட்ரேட் வச்சுக்கணும், வணிகம் வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இங்க வந்திருந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் தான் வந்து இந்த அரிக்கைமேடுல இருக்கு. அரிக்கைமேடு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? இன்னைக்கு அரிக்கைமேடு யாருமே கேட்பார்க்கால் இல்லாம ஒரு முழுக்க முழுக்க புதருக்குள்ள இருக்கிறதுக்கான காரணம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்போ ரீசெண்டா வந்த இந்த தானே புயல் இருக்குல்ல, அதுல கூட அரிக்கைமேடுல இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கூட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரே ஒரு போர்டு மட்டும் இது வந்து பழைய காலத்து பில்டிங் மட்டும் வச்சுட்டு கிளம்பி இருக்காங்களே தவிர இதுக்கு தேவையான பாதுகாப்பு, இதுக்கு தேவையான ப்ரொமோஷனும் கிடைக்கிறது கிடையாது. அரிக்கைமேடு முதல்ல எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரெஞ்சு சிட்டிசன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இறங்கியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அவங்க வந்து புதுவை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு போர்ட் சிட்டியில், அதாவது வந்து கடல் இந்த ஒரு போர்ட்ல வந்து புதுவை இன்னைக்கு இருக்கிற பாண்டிச்சேரி போர்ட்ல வந்து பிரெஞ்சு ஆட்கள் வந்து இறங்குறாங்க. இவங்க இறங்கினதுக்கு அப்புறம் வந்து இங்க இருக்கிற பிரெஞ்சு, அதான் இன்னைக்குமே தெரியும் பிரெஞ்சு டவுன் தான் வந்து புதுச்சேரி. ஸோ அவங்க வந்து புதுச்சேரியை வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அவங்க ஏகப்பட்ட ஆர்கிடெக்சரல் எண்டவர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த நாட்டுக்கு யாரு போயிருந்தாலும், எஸ்பெஷலி இந்தியாவுக்குள்ள வந்து அவங்க பிரிட்டிஷர்ஸா இருக்கட்டும், ஸ்பானியார்ட்ஸா இருக்கட்டும், இல்ல பிரெஞ்சா இருக்கட்டும், அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை வந்து அவங்க இங்க கொண்டு வந்தாங்க. அவங்க நினைச்சாங்க அந்த ஆர்கிடெக்சர் தான் பெட்டரான ஆர்கிடெக்சர், இங்க இருக்கிற ஆர்கிடெக்சர் கூட சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஆர்கிடெக்சர் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல்
ஸ்டைல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப அதுக்கு ஏகப்பட்ட கற்கள் தேவைப்பட்டுச்சு. அப்படி அவங்க ஒரு பர்டிகுலர், எப்போ நான் சொல்றது 200 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ அப்படி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கப்போ நிறைய பேர் இருந்துகிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற சில செங்கலை வந்து எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க, ஏன்னா பக்கத்து ஊர்ல இருந்து கல்லெல்லாம் எடுத்துட்டு வராங்க, இது எந்த ஊர் அப்படிங்கறத வந்து அங்க இருக்கிற பிரெஞ்சு ஆட்கள் வந்து போய் தேடி பார்த்திருக்காங்க. அந்த ஏன்னா கல் வந்து நார்மல் கல் மாதிரி இல்ல, பழைய காலத்து கல் மாதிரி இருக்குது. ஸோ அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க எந்த கல்லுங்க இது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க ஊருக்கு வெளியே கொஞ்சம் காட்டுக்குள்ள ஒரு இடம் இருக்குங்க, அது வந்து பழைய பில்டிங் ஒன்று இருக்குது, அந்த பில்டிங்ல இருந்து நாங்க இதெல்லாம் எடுத்துட்டு வரோம், அது வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கிற பில்டிங், அது பழைய ஃபோர்ட், அதுல இருந்து எடுத்துட்டு வரோம்னு சொல்றாங்க. கியூரியாசிட்டி நிறைஞ்ச அந்த பிரெஞ்சு பீப்புள் வந்து அதை போய் பார்க்கறாங்க, அதை பார்த்து மிரண்டு போய் இதை யோசிக்கிறாங்க, இது சாதாரண கல் மாதிரி இல்ல, பழைய காலத்து கல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கல்லெல்லாம் வந்து அவங்க மியூசியம்ல வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அவங்க இதுல பெருசா ரிசர்ச் பண்ணல, இதுல பெருசா எக்ஸ்கவேட் பண்ணணும்னு நினைக்கல. இந்த கல்லு வந்து சாதாரண கல்லு மாதிரி இல்ல, இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பழைய மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்ல இருக்கிற கற்களை வந்து அவங்க மியூசியம்ல வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து 1930ஸ்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வீலர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாரு. இவர் இந்தியால ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடத்துறாரு. இந்தியாவோட பழமையை தேடிக்கணும், இந்தியால இருக்கிற வரலாறை பார்க்கணும், இந்தியன்ஸ்க்காக இல்ல உலகத்தோட வரலாறு வந்து இந்த மண்ணுக்குள்ள புதைந்திருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக தோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டி பார்த்துட்டு இருக்கப்ப தேடிட்டு இருக்கப்ப மியூசியம்ல இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரெஞ்சு ஆட்கள் வந்து எடுத்து வச்சிருந்த கல்லெல்லாம் பாக்குறாரு. அதை பார்த்துட்டு கேட்கிறாரு, இதெல்லாம் எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டுச்சுங்கிறத கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அரிக்கமேடு அப்படிங்கிற ஒரு இடத்தை காமிக்கிறாங்க. அரிக்கமேடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அரிக்கப்பட்ட மேடு இருக்கிற ஒரு இடம், அதாவது அரிக்கப்படுற ஒரு மேடு, மண் மேடு அப்படின்னு சொல்லலாம். இந்த மண்ணில் வந்து மேடா இருக்கும் கரெக்டா, நதியோட கரையில. அந்த மாதிரி இந்த அரிக்கமேடு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடமுமே வந்து ஒரு நதி கரையில, இது வந்து பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் பாண்டிச்சேரி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ வீலர் வந்து 1937ல வந்து முதல்ல ஒரு எக்ஸ்கவேஷன் நடத்துறாரு. ரெண்டாவது எக்ஸ்கவேஷன் வந்து 1945ல நடத்தப்படுது. இந்த ரெண்டு எக்ஸ்கவேஷன்லயே அவங்க கண்டுபிடிச்சது வந்து மெய்ஸில் இருக்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க இதை வந்து தோண்டி பார்க்குறாங்க. மேல வந்து பிரெஞ்சு பில்டிங்ஸ்லாம் இருக்கு, ஏன்னா பிரெஞ்சுக்காரங்க வந்து இங்கே பில்டிங் கட்டியிருக்காங்க. பட் அதை தாண்டி வந்து நம்ம ஃபர்தராக உள்ளுக்குள்ள தோண்டி போய் பார்த்தோம்னா, உள்ளுக்குள்ள தோண்ட வந்து முதல்ல கிடைக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல வந்து இந்த காயின்ஸ் வந்து முதல்ல உங்களுக்கு கிடைக்குது. இந்த காயின்ஸ் என்னது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 வருஷம் பழமையான சீசரோட காயின்ஸ் வந்து இந்த மண்ணில் கிடைக்கப்படுது. வீலருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா சீசரோட காயின் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி கிட்ட ஒரு மண்ணில் கிடைக்குதுன்னு இவங்க ஆச்சரியப்படுறாங்க. இந்த காயின் வந்து எப்படி அது சீசரோட காயின் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் கலாச்சாரத்தில் வந்து இருந்த ஒரு காமனான விஷயம். எஸ்பெஷலி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றப்ப வந்து ஜூலியஸ் சீசரா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து அவரோட அந்த வம்சாவளியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, ஆண்டோனியா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து அவங்க மன்னனா இருந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களோட முகத்தை வந்து அவங்களோட காயின்ல வந்து பொறிச்சு வைக்கிறதுங்கிறது வந்து அவங்களோட ஒரு பிராக்டிஸா இருந்திருக்கு. அப்போதான் அந்த மன்னனோட காலகட்டத்தில் இருந்த ஒரு காயின் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ 1937ல வந்து வீலருங்கிறவர் இதை எடுத்து பார்க்குறப்ப அவர் பார்த்துட்டு ரெகக்னைஸ் பண்றாரு, இது வந்து சீசரோட, இந்த சீசர்ல இருக்கிறவங்க தான் இவங்க, இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரா இருக்காரு, இவரோட காயின் வந்து ஃபேஸ் வந்து எப்படி இதுல பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு மெய்சிலிருந்து போறாங்க. அப்போ நம்மளுக்கு முன்னாடி யாரு, பிரெஞ்சு வந்து இந்தியாவை வந்து பார்த்தாங்க. இந்தியாவை வந்து கண்டுபிடிச்சதே வந்து யூரோப்பியன்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, அதாவது ரொம்ப லேட்டரா வந்து யூரோப்பியன்ஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கும் முன்னாடி ஒரு ட்ரேட் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஃபர்தரா அவங்க உள்ளுக்குள்ள தோண்டி பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து வைன் மேக் பண்ணி வைக்கப்படுற ஜார்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுது. இது வந்து எஸ்பெஷலி கிரீக் கலாச்சாரத்தில் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். கிரீக்ல இருக்கவங்க ஏன் இந்த வைன் வந்து இந்த பர்டிகுலர் வைன் ஜார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப தூரம் டிராவல் பண்றதுக்கு இந்த வைன் ஜார் யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடல் நீர் இருக்குல்ல, அந்த உப்பு தண்ணியை வந்து கிரேப்ஸோட மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் வைன் உருவாக்குறதுக்குனே இருக்கிற ஒரு ஜார் இருக்குது. ஸோ இந்த ஜாருமே வந்து இந்த மண்ணில் எடுக்கப்படுது. இது கிரீக்கு வழியா வந்து உலகத்திலே 2 இடங்கள்ல தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு இடம் வந்து அரிக்கமேடு. இதையும் எடுக்கிறாங்க. இன்னும் ஃபர்தரா தோண்டத்தோட இந்த மாதிரி கிரீக் கலாச்சாரத்தில் இருந்த வந்து பிளேட்ஸா இருக்கட்டும், கிரீக் கலாச்சாரத்தில் இருந்த டேபிளா இருக்கட்டும், இன்னும் யோசிச்சு அப்பதான் வீலருக்கு தெரியுது இவங்க எடுக்கிற விஷயங்கள்லாம் வந்து கிரீக் கூட ட்ரேட் மட்டும் கிடையாது, இங்க கிரீக் மக்களே வாழ்ந்திருக்காங்க அரிக்கமேடுல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இன்னும் ஃபர்தரா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கிணத்தெல்லாம் பார்த்தா அந்த கிரீக் ஆர்கிடெக்சர், அது வந்து ஒரு இந்தியன் கிணறே கிடையாது, வந்து கிரீக் ஆர்கிடெக்சர் இருக்கிற கிணறுகள் வந்து கண்டெடுக்கப்படுது. வீலர் வந்து மெய்ஸிலிருந்து போயிடுறாரு. இவர் இன்னும் ஃபர்தரா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1937 ஒரு எக்ஸ்கவேஷன் முடிக்கிறாரு. அப்பவே ஒரு மெய்ஸிலிருந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ராப்பரா வந்து எழுதி வைக்கிறாரு, புக்ல வந்து டாக்குமெண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் மியூசியம்ல வைக்கிறாரு. இத பத்தி வந்து அவர் புக்கும் எழுதுறாரு. இவர் புக் எழுதுறப்ப இவர் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு. இதெல்லாம் வந்து இங்க இருக்குது. பட் இது எங்க வந்துச்சுங்கிறத தேடணும்ல. சோ இத ஃபர்தரா வந்து எங்க வந்துருச்சுன்னு பாக்குறப்போ, கிரீஸ் இருக்குல்ல, கிரீஸ்ல இருக்கிற போயட்ஸ் வந்து இந்த அரிக்கமேடை பத்தி எழுதி இருக்கிற ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற சங்க இலக்கியங்கள்ல வந்து இந்த அரிக்கமேடை பத்தி இருக்கிற ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சொல்றாங்க, அரிக்கமேடு அப்படின்னு சொல்லப்படுற இன்னைக்கு மண்ணுக்குள்ள புதைஞ்சு இருக்கிற ஒரு சிட்டி வந்து
தமிழ்நாட்டில் இருந்த ஒரு ரோமன் மக்கள் வந்து வாழ்ந்து வணிகம் பண்ண ஒரு சிட்டியா இருக்கக்கூடும் அப்படிங்கறத அவர் எழுதுறாரு. இதுல இருக்கிற அந்த சீசரோட முத்திரையா இருக்கட்டும், சீசரோட காயின்ஸா இருக்கட்டும், இங்க இருக்கிற இந்த டேபிள் சேர் இதெல்லாம் வந்து வெறுமனே யாருமே வந்து வணிகத்துக்காக இருக்கிற விஷயங்கள் கிடையாது. அவங்க வாழ்ந்திருந்தா மட்டுமே இருக்கிற விஷயங்கள். இவங்க யூஸ் பண்ற அந்த கட்லரிஸ்ல இருந்து எல்லாமே வந்து ரோமன் மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற விஷயங்கள். இதெல்லாம் வணிகத்தில் இந்தியன்ஸ் யாருமே கட்லரி யூஸ் பண்ணி சாப்பிட மாட்டாங்க, கையை யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி பொருட்கள் இங்க கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னா இங்க இவங்க வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. 1945ல ரெண்டாவது எக்ஸ்கவேஷன் நடத்துறாங்க. அந்த எக்ஸ்கவேஷன்ல ஃபர்தரா தேடுறப்ப தான் தெரியுது இங்க கிளாஸ் பீட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஃபேக்டரிஸ் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்க கூடும் அப்படிங்கிற சில அனுமானங்களுக்கு வராங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பில்டிங் அதா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள வந்து இங்க இருக்கிற மக்களே வந்து பீட்ஸ் வந்து வித்திருக்காங்க. இந்த கிளாஸ் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா. அந்த கிளாஸ் பீட்ஸா இருக்கட்டும், ஸ்டோன் பீட்ஸா இருக்கட்டும், இதை உருவாக்கி விற்கிற டெக்னாலஜி கொண்ட மக்கள் வந்து இங்க வாழ்ந்திருக்காங்க. யார்? தமிழர்கள் இங்க இருந்திருக்காங்க. அவங்க கூட இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பேரம் பேசியிருக்கணும். அவங்க கூட வந்து ஒரு நெகோசியேஷன் முடிஞ்சு அவங்களோட பொருட்கள் இவங்க வாங்குறதும் இவங்களோட பொருட்கள் அவங்க வாங்குறதும் ஒரு டிரான்சாக்ஷன் போயிருக்கணும். இதை இன்னும் ஃபர்தரா தேடுறப்ப தான் தெரியுது இங்க இவங்களோட காயின்ஸ் மட்டும் இல்ல, ரோமன்ஸோட காயின்ஸ் மட்டும் இல்ல. இப்போ நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், சைனீஸ் வந்து இங்க ட்ரேட் லிங்க் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. சோழர்களோட காயின்ஸ் வந்து இங்க கண்டெடுக்கப்படுது. சோ ஒரு அனுமானத்துக்கு அவங்க கம்ப்ளீட்டா வரது என்னன்னு பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லப்படுற இன்னைக்கு இருக்கிற புதுவைக்கு கிட்ட இருக்கிற இந்த அரிக்கமேடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நதிக்கரையில இருக்கிற ஒரு மேடு, இன்னைக்கு ஒரு மேடா மட்டும் இருக்குது. இங்க வந்து ஒரு பழைய பிரெஞ்சு பில்டிங் மட்டும் இருக்குது. பட் இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போர்ட் சிட்டியா இருந்திருக்கும். நீங்க டைட்டானிக் படத்துல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பழைய ஷிப்பை காமிச்சு அதுல இருந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போட்டாங்கன்னா அப்படியே பயங்கர குளோரியஸான ஒரு இது இருக்கும் கரெக்டா. அந்த மாதிரி இன்னைக்கு பாலடைஞ்சு போயிட்டு இருக்கிற, இன்னைக்கு புயல் வந்து தாக்கப்பட்டு இருக்கிற இந்த அரிக்கமேடு பகுதி வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நல்லாவே வந்து ஒரு பயங்கர இண்டஸ்ட்ரியல் சிட்டியா, பயங்கர ஒரு நல்ல செல்வம் வளைஞ்ச ஒரு போர்ட் சிட்டியா இருந்திருக்குங்கிறது வந்து வீலர் கன்க்ளூட் பண்றாரு. இதை கன்க்ளூட் பண்ணிட்டு இங்க இருந்து எடுக்கப்படுற ஆர்டிஃபேக்ட்ஸ், அதுல இருக்கிற சிலைகள், குட்டி குட்டி சிலைகள், அங்க இருக்கிற மக்கள் வந்து எவ்வளவு சிற்பிகளா இருந்திருக்காங்கிற காமிக்கிற இருக்கிற சிலைகள், ரோமன்ஸோட திங்ஸ் எது இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து மியூசியம்ல வச்சுட்டு வீலரோட காலம் முடியுது. இது 1947. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்குது. என்னமோ தெரியல 1947க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட கீழடியா இருக்கட்டும் இல்ல அரிக்கமேடா இருக்கட்டும், இன்னைக்கு கூட கீழடிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பர்டிகுலர் டீம் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் மாதிரி ஏகப்பட்ட தமிழர்கள் வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்ததால தான் இன்னைக்கு கீழடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வருது. இன்னைக்கும் பாண்டிச்சேரியில இருக்கிற நிறைய பேர் கூட ரெகக்னைஸ் பண்ணாத அரிக்கமேடுங்கிற ஒரு பகுதியை வந்து நம்ம என்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போக போறோம். இதை பத்தி எழுதின நிறைய பிளாக் போஸ்டா இருக்கட்டும், இதை பத்தி சர்ச் பண்ணோம்னா வெப்சைட்ஸ் கூட ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய பிளாக் போஸ்ட் தான் இருக்கு. தனிப்பட்ட ஆர்கியாலஜிஸ்ட் வந்துகிட்டு போய் பார்த்துட்டு இது இன்னும் கண்டுக்காம இருக்காங்கன்னா ஏகப்பட்ட பேர் இன்டர்நெட்ல புலம்பிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அரிக்கமேடு அப்படின்னு சொல்லப்படுற இப்படி சிறந்து விளங்கிய ஒரு போர்ட் சிட்டி வந்து கீழடிக்கு நம்ம எப்படி ஒரு இன்டர்நேஷனல் ரெகக்னிஷனை தேடி கொடுத்தோமோ அதே அளவுக்கு அரிக்கமேடுக்கு நம்ம மதுரையில் இருக்கவங்க நம்மளோட கடமையை பண்ணிட்டோம். பட் அதை தாண்டி பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் கிட்ட நான் கேட்டுக்கிறேன், உங்க ஊர்ல இவ்வளவு பெருமையான ஒரு விஷயம் உங்க ஊருக்கிட்டே இருந்துட்டு இருக்கு. அடுத்த தடவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்க ஊருக்கு வராங்க, எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த காந்தி ஸ்டாச்சு, அப்புறம் வந்து அந்த பீச் அதெல்லாம் போய் காமிக்கிறீங்களோ, பிரெஞ்சு ஆர்கிடெக்சரை காமிக்கிறீங்களோ, அதுக்கு ஈக்குவலா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த ரோமன்ஸோட ஆர்கிடெக்சரை போய் காமிங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்க தமிழர்கள் வந்து ரோமன்ஸ் கூட ஒரு நெகோசியேஷன் வச்சிருக்காங்க, ஒரு மெர்ச்சன்ட்டா வாழ்ந்திருக்காங்க, ரெண்டு பேரும் வணிகம் ஈக்குவலா பண்ணிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்த கலாச்சாரமும் இங்க இருந்த கலாச்சாரமும் நிகரா நின்று ஈக்குவலா பேசியிருக்காங்கிறத நம்மளுக்கு வர டூரிஸ்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிப்போம். டூரிஸ்ட்னா வெளியில இருந்து வரவங்க கிட்ட மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டு ஆட்கள் கிட்டே போய் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளோட வரலாறா இருக்கட்டும், நம்மளோட மொழியா இருக்கட்டும், நம்மளோட இனமா இருக்கட்டும் சுரண்டப்பட்டும் அழிக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இன்னைக்கே வச்சாவும் அரிக்கமேடு மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பகுதிகள் வந்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் செதறி இருக்குது. இன்னைக்கு கீழடிக்கு கொடுத்த ரெகக்னிஷன் அடுத்த அரிக்கமேடுக்கு கொடுக்கணும். அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட இனிமே விடுறேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு சின்ன கூகுள் சர்ச் அரிக்கமேடுன்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 1000 விஷயம் கிடைக்கும். இதை எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கிற வேலையை நீங்க எடுத்துக்கோங்க. உங்க ஃபேமிலி குரூப், உங்களோட ஆஃபீஸ் குரூப், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. அரிக்கமேடை பத்தி தெரியாத ஒருத்தன் இனிமே இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம ஊர்ல, நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் கிட்ட போய் சேர்ப்போம். Until then, bye மதன் கௌரி. இதெல்லாம் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒருத்தனோட அடையாளத்தை அழிக்கணும்னா அவனோட மொழியும் அவனோட வரலாறையும் மட்டும் அழிச்சா போதும், அவன் ஈஸியாக இன்னொரு இதுக்கு மாறிடுவான். இன்னைக்கு இங்கிலீஷ் பேசுகிற எல்லா நாடுகளும் வந்து அவனோட சொந்த மொழியை மறந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் பேசுறது தப்புன்னு சொல்ல, பட் அதை நோக்கி போகிற நேரத்தில் ஒரு பிற மொழியை நம்ம மேலே திணிக்கிற நேரத்தில் நம்மளோட வரலாறு என்ன, நம்மளோட மண் என்ன, நம்மளோட ரூட்ஸ் என்னங்கிறத மறந்துடாம அதை திரும்பி பார்த்து நம்மளுக்கும் எவ்வளோ ஒரு பெருமிதம் இருக்கு, லேட்டர் பீரியட் நமக்குள்ள திணிக்கப்பட்ட விஷயங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளோட வரலாறு, நம்ம எவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படிங்கிறத நெஞ்சு நிமித்தி நம்ம உலகத்துக்கிட்ட காமிக்க முடியும். அந்த விஷயத்தை நீங்க நிறைய பேர்கிட்ட போய் காமிங்க. நாளைக்கு உங்களோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ரோமன் எடுக்கிறாங்க, அவன் வந்து டிவி சீரிஸ் எடுக்கிறான், படங்கள் எடுக்கிறான், 1000 விஷயம் பண்றான், சினிமா எடுக்கிறான், ட்ராய் வருது, என்னெல்லாமோ வருது. பட் நம்ம ஊர்ல இருக்கிற ஹிஸ்டரியை பேசுறதுக்கு ஏன் இன்னும் எதுவும் வர ஆரம்பிக்குது? வர இல்ல.
நம்ம பாகுபலி மாதிரி ஃபேண்டசிக்குள்ள போகணும்னு கூட தேவையே இல்லையே, ஹிஸ்டரியிலே இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, இதை நம்ம திரைக்கு கொண்டு வரோம், மக்கள் கிட்ட போய் சேர்ப்போம். நாளைக்கு உங்களை நேரோட பக்கத்தில் தான். பை மதன் வீட் சைனிங் ஆஃப் யூர் லவ் யூ ஆல். சியர்ஸ். டேக் கேர். பை. சியர்ஸ். தமிழ் வாழ்க. ஜெய் ஹிந்த். சியர்ஸ்.